கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லை தமிழ் எஃபெக்டிவ் டெமோக்ரசி த்ரூ ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன் 20 கோடி 25 கோடியாக ஆகியிருக்கிறது என்று. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய நாட்டுக்கும் இவ்வளவு பெரிய பெருந்தகை இருந்ததில்லை. எல்லோரும் சொல்லுவார்கள் இந்தோனேசியாவுக்கு அடுத்து இந்தியாவில் தான் அதிகமான முஸ்லிம்கள் வாழுகிறார்கள் என்று. அது தவறு. இந்தோனேசியாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 15 கோடி. அதற்கடுத்து வாழக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு பங்களாதேஷ். அங்கே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 13 கோடி. அதற்கடுக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் நாடு பாகிஸ்தான். அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் எண்ணிக்கை 12 கோடி. உலகத்தினுடைய மாபெரும் வல்லரசாக கருதப்பட்ட துருக்கி முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அங்கே வாழக்கூடிய துருக்கியருடைய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 8 கோடி. இன்று வலிமை பெற்ற ஒரு அரசாக எழுந்திருக்கக்கூடிய ஈரான், அங்கே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 7 கோடி. நீண்ட பாரம்பரியமிக்க பரௌனியர்கள் எல்லாம் ஆண்ட எகிப்து நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியருடைய எண்ணிக்கை 6 கோடி. உலகத்தில் இருக்கக்கூடிய 50க்கு மேற்பட்ட 60 முஸ்லிம் நாடுகளிலே எந்த நாடுகளிலும் கூட இல்லாத இஸ்லாமிய பெருமக்கள் எங்கே வாழுகிறார்கள் என்றால் நம்முடைய இந்திய திருநாட்டிலே தான் வாழுகிறார்கள். இந்திய திருநாட்டிலே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் 535 பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றுள்ள முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எல்லா கட்சியையும் சேர்ந்து, கம்யூனிஸ்டுகளையும் சேர்ந்து, இடதுசாரி கம்யூனிஸ்டுகளையும் சேர்த்து, ஏன் பிஜேபியினரையும் சேர்த்து இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 29 தான். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையினுடைய அடிப்படையிலே குறைந்தது 100 மெம்பராவது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றாக வேண்டும். அது இடம்பெறாத காலம் வரையிலே இந்த ஜனநாயகம் செம்மையான ஜனநாயகம் என்று சொல்ல முடியாது. அது வலிமை பெற்றதாக இருக்க முடியாது. ஆகவே 100 முஸ்லிம்களை கொண்ட ஒரு நாடாளுமன்றத்தினுடைய அவை அமைப்பதற்காகத்தான் இந்த பொன் விழாவினுடைய தொடக்கமே இருக்கிறது என்பதை நான் மரியாதையோடு சொல்லிக் கொள்வேன். எஃபெக்டிவ் டெமோக்ரசி த்ரூ ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன். அதே நேரத்திலே நெஞ்சங்கணிந்த நல்லுறவு சமுதாய மக்களிடத்திலே. கம்யூனல் அமிட்டி வித் ஹார்ட்ஸ் ஹார்மனி. இந்த ஹார்ட்ஸ் ஹார்மனி என்ற சொற்றதை காவியம் இல்லத்தவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். நெஞ்சங்கணிந்த ஒரு நல்லுறவு. அந்த நல்லுறவு ஏற்பட்டால்தான் சமுதாயங்களிடத்திலே நல்லிணக்கம் ஏற்பட முடியும். ஆகவேதான் இதையும் இந்த மாநாட்டினுடைய ஒரு தீமாக, ஒரு கொள்கையாக, ஒரு கோட்பாடாக, ஒரு பிரகடனமாக நாங்கள் செய்து இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். இறைவனுடைய அருள் பலத்தால், கிருபையால் நாங்கள் பலகீனமானவர்கள். நாங்கள் வேறு எந்த விதமான அதிகாரத்தையும் சுவைத்தவர்கள் அல்ல. எங்களுடைய பலகீனமும் தெரியும், எங்களுடைய பலமும் தெரியும். நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சிக்கு தமிழகம் எங்கும் வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள், ஏன் இந்தியா முழுதும் பரவி விரைவி வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் நல்ல ஆதரவு தரக்கூடியவர்களாக 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே கண்ணியத்துக்குரிய காகிதம் இழுத்தவர்கள் எந்த நட்சத்திரம் பதித்த பச்சிலம் பெறக்கூடிய தூக்கி பிடிக்க வேண்டும் என்று, அப்படி தூக்கி பிடிப்பது கொண்டுதான், அந்த நிழலிலே வாழ்வது கொண்டுதான் இந்திய இஸ்லாமியருக்கு விடி உண்டு, வாழ்க்கை உண்டு, தன்மானம் உள்ள ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று சொன்னார்களோ, அதை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காகத்தான் ராஜாஜி ஆண்டிலே நாங்கள் கூடினோம். ஒரு சரித்திரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றியோடு நாங்கள் சொல்லியாக வேண்டும். 1948 ஆண்டு அன்றிருந்த பிரிக்கப்படாத சென்னை மாநிலத்திலே அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக இருந்தது முஸ்லிம் லீக். 29 உறுப்பினர்களை கொண்ட முஸ்லிம் லீக். இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் முஸ்லிம் லீக்கினுடைய உறுப்பினர்கள். அந்த முஸ்லிம் லீக் ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று 1948 சென்னையிலே விரும்பிய போது
சென்னையில் இருந்த எந்த மண்டபத்தையும் அவர்கள் தருவதற்கு யாரும் அந்த மண்டபத்துக்கு சொந்தக்காரர்கள் தயாராக இல்லை. ஆகவே காகிதம் இல்லத்தவர்கள் அன்று இந்த மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த சுப்பராயன் அவர்களுக்கு நேரடியாக ஒரு கடிதம் எழுதினார்கள். நான் இந்த கூட்டத்தை நடத்த விரும்புகிறேன், இந்த பேங்க்வெட்டி ஹாலிலே எனக்கு இந்த கூட்டத்தை நடத்த அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள். சுப்பராயன் அனுமதி கொடுத்தார். 1900 மார்ச் மாதம் 10ஆம் தேதி இந்த முடிவெடுத்து விட்ட பிறகு 11ஆம் தேதி காலையிலே சுப்பராயன் காகிதம் இல்லத்துக்கு போன் செய்து, என்ன இஸ்மாயில் சாஹிப், 10ஆம் தேதி என்றே நீங்கள் முஸ்லிம் லீக்கை கலைத்து விடுவீர்கள் என்பதற்காகத்தான் அந்த கூட்டம் நடத்துவதற்கு நான் அந்த மண்டபத்தை தந்தேன், நீங்கள் நீடித்து தீர்மானம் போட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். 50 ஆண்டுகள் காலம் புரண்டிருக்கிறது. இதே பொன்விழாவை நடத்த வேண்டும் என்று பெருமதிப்புக்குரிய கலைஞர் அவர்களிடத்திலே நான் கேட்டுக்கொண்டேன். எங்கே நடத்தப் போகிறீர்கள் என்று கேட்டார்கள். ராஜாஜி மண்டபத்தில், முஸ்லிம் லீக் பிறந்த அந்த மண்டபத்திலே நாங்கள் நடத்த விரும்புகிறோம், ஒரு சிம்பாலிக்காக அதை நடத்த விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டேன். அதை தந்தார். தந்தவர் முஸ்லிம் லீக் நீடிக்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொடுத்திருக்கிறார். சுப்பராயனை போல எண்ணத்தோடு அல்ல. அதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நான் அவருக்கு இங்கே திறந்திருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுடைய சார்பாக டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு என்னுடைய உள்ளார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு பல கோரிக்கைகள் இருக்கின்றன. நாங்கள் சட்டமன்றத்திலே இடம்பெற்றில்லை, நாடாளுமன்றத்திலே நாங்கள் இடம்பெற்றில்லை. நாடாளுமன்றத்துக்கு என்னை அனுப்பியிருந்த கலைஞராக நீங்கள் இருக்கிறீர்கள். அதற்கு ஆட்சி கூறி எப்போதுமே எனக்கு துணைகின்ற மூப்பனார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ராஜ்யசபையில் இருக்கிறார்கள், இந்த சட்டமன்றத்தில் இருக்கிறீர்கள். என்னுடைய கோரிக்கை உண்டே ஒன்றுதான். எங்களுக்குள்ளதெல்லாம் கண்ணியத்துக்குரிய காகிதமில்லை சொன்னது போல ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அக்கார்டிங் டு த பாப்புலேஷன். எங்களுடைய மக்கள் தொகை என்னவோ அதற்கேற்ப பிரதிநிதித்துவத்தை நீங்கள் தாருங்கள். அதற்கு அதிகமாக தர வேண்டும் என்று நாங்கள் கேட்க மாட்டோம். ஆயுதம் இல்லத்தவர்கள் சொல்லுவார்கள், உரிமையை கேளுங்கள், சலுகை கேட்காதீர்கள். சலுகை கேட்கக்கூடிய சமுதாயத்துக்கு மானமிக்க வாழ்க்கை இல்லை. அவருடைய சொற்றொடர்களை சொல்வதானால் இசத்தான வாழ்க்கை இல்லை. ஆகவே கலைஞர் அவர்களே, தங்க தமிழகத்தினுடைய தலைவர் அவர்களே, ஏன் இந்திய நாட்டினுடைய அரசியை ஆட்டி பதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவர் அவர்களது தமிழகத்தில் தான் இடஒதுக்கீடு இந்த நாட்டில் தான் முதலாக முன்னெடுக்கப்பட்டது. உங்களுடைய காலத்திலே சன்னம் சன்னமாக பெருகி இந்த 69 அளவுக்கு வந்திருக்கிறது. அதற்கேற்ற ஆபத்தை எல்லாம் நீக்குவதற்கு நீங்கள் இடவிடாமல் போராடுகிறீர்கள். தயவு செய்து எங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ, எங்களுக்குள்ள உரிமை என்னவோ, நாங்களும் சட்டமன்றத்திலே இன்று தமிழகத்திலே நாங்கள் 10% இருக்கிறோம். 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள், 6 கோடி மக்கள் தமிழர்கள். ஆனால் 10% வேண்டும் என்று சொன்னால் 234 உறுப்பினர்கள் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்றத்திலே குறைந்தது 24 பேராவது நாங்கள் இருக்க வேண்டாமா? ஆனால் எல்லா கட்சியும் சேர்ந்து நாங்கள் 6 பேர் 8 பேர் தானே இருக்கிறோம். ஆனால் இருக்கக்கூடிய எல்லோருமே இஸ்லாமியருக்கு ஏற்ற இன்னல்களை பற்றி பேசுபவர்களாக கூட இல்லையே. இந்த கருத்துக்களை எல்லாம் எங்கே பேச வேண்டுமோ, எப்படி பேச வேண்டுமோ, யாரிடத்தில் பேச வேண்டுமோ அப்படி இதமாக பதமாக எடுத்துரைத்து காகிதம் இழுத்தவர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயமாகிய நம்முடைய சகோதர சமுதாயம், அந்த சமுதாய மக்களிடத்தினுடைய நல்லத்தை பெற்றுதான் நம்முடைய வாழ்க்கை நடத்த முடியும். இன்று சில இளைஞர்கள் ஒரு தவறான வழிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மெச்ச வேதனையோடு சொல்லிக் கொள்வேன். வன்முறைக்கு வழிவகுத்து விட்டால் அதனால் ஏதும் சாதிக்க முடியும் என்று கேட்கிறார்கள். நான் அவர்களுக்கு மரியாதை என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உலகத்தினுடைய வன்மையாளர்களுடைய லிஸ்டிலே யார் இருந்தார் என்றால் அதனுடைய தலைப்பிலே இருந்தவர் யாசிர் அரஃபாத் என்பதை மறந்து விடாதீர்கள். பயங்கரமான ஒரு வகுப்பாளி என்று கருதப்பட்டவர்.
போராடியவர். PLO இயக்கத்தினுடைய சார்பாக பலஸ்தீனத்தை பெறுவதற்காக போராடியவர். கடைசியாக ஐக்கிய நாடுகள் மன்றத்துக்கு சென்று அவரை பேச அழைத்த போது ஒன்று சொன்னார். ஐக்கிய நாடுகள் மன்றத்திலே அவர் பேச அழைத்த போது தன்னுடைய இடுப்பிலே சொருகில் இருந்த துப்பாக்கி எடுத்து வைத்துவிட்டு லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கொடியினுடைய ஒரு பூஜ்யத்தையும் வைத்துக் கொண்டு இரண்டையும் உங்கள் முன்னாலே சமர்ப்பிக்கின்றேன். பெருமக்களே, உலகத்தினுடைய நாட்டினுடைய தலைவர்களே, பிரதிநிதிகளே, நான் மீண்டும் துப்பாக்கி எடுக்க விரும்புகிறீர்களா அல்லது இந்த பூச்செண்டை உங்களுக்கு அழைக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டு வன்முறையை தவிர்த்துவிட்டு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் மே மாதத்திலே பலஸ்தீன் நாடு சுதந்திர நாடாக பிரகடனப்படுவதற்கு உலக நாடுகள் எல்லாம் முன் வந்திருக்கின்றன என்று சொன்னால், என்னுடைய இஸ்லாமிய இளைஞர்களே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்து பெருமுடிவுகளும் கூட, தமிழர்களும் கூட, இந்த நாட்டில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களும் கூட யாருமே இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. யாரோ சில பேர் தலையெடுத்து அப்படி ஆகிவிட்ட பேர் பேசுகிறார்கள் என்றால் அதை எப்படி அதை மறுத்துரைக்க வேண்டுமோ, இன்னும் சொல்ல போனால் அந்த மறுப்பை பெரும்பான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முடிவு, எங்களுடைய முயற்சி. அப்படிப்பட்ட நிலைக்குத்தான் என்னுடைய இஸ்லாமிய எளிய மக்கள் எந்த காலத்திலும் வன்முறைக்கு ஆளாகாமல், காகிதம் எழுத்தவர்கள் சொன்னது போல நன்முறைக்கே நாம் என்றுமே ஆளாகி இந்த நாட்டினுடைய அரசியலில், சமுதாய வாழ்வில், மத வாழ்வில் எல்லோருடன் இணக்கத்தோடு, அணுக்கத்தோடு, நெருக்கத்தோடு, பந்தவாசத்தோடு 1000 ஆண்டுகளாக நாம் கட்டி வளர்த்திருக்கக்கூடிய இந்த நீடித்த பண்பாட்டை, துண்டாடப்படாத ஒரு சரித்திரத்தை நாம் கட்டி காக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய இஸ்லாமிய எலும்புகளை நான் கேட்டுக்கொள்வேன். நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. இன்று ராஜாஜி ஹாலிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எந்த அரசியல் இயக்கமும் எடுக்காத அளவுக்கு 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடக்கூடிய நேரத்தில் இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை கட்டி காக்க, சமுதாய நல்லிணக்கத்தை பலப்படுத்த நாங்கள் உறுதி பூண்டுகிறோம் என்று ஆங்கிலத்திலே பேசினார்கள், ஆங்கிலத்திலே உறுதி எடுத்தார்கள், தமிழிலே எடுத்தார்கள், மலையாளத்திலே எடுத்தார்கள், உருதுவிலே எடுத்தார்கள். இந்தியாவுடைய மிகப்பெரிய 4 மொழிகளிலே இந்த உறுதிமொழியை வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு புதிய சரித்திரத்துக்கு, புதிய நல்வாழ்வுக்கு, இஸ்லாமியர்களுடைய நல்வாழ்வுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவுடைய நல்வாழ்வுக்காகவே ஒரு தொடக்கம் நிகழ்த்திய ஒரு நல்ல நாளாகத்தான் ராஜாஜி மண்டபத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. நான் கலைஞர் அவரிடத்திலே அன்போடும் எனக்கு இருக்கக்கூடிய உரிமையோடும் கேட்டுக்கொள்வேன், உங்களுடைய காலத்தில் தான் எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வேண்டும். என்னுடைய எண்ணிக்கைக்கேற்ப இடஒதுக்கீடு நீங்கள் தாருங்கள். அதில் ஏதாவது சிக்கல் இருக்கிறது என்றால் கொஞ்சம் குறைத்தாவது தாருங்கள். நீங்கள் குறைத்து கொடுத்து வாங்கி கொடுத்து பின்னாலே நாம் அதிகமாக பெற்றுவிட முடியும் என்று நம்பிக்கை இருக்கிறது. அதை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு, அப்படி தர வேண்டும் என்பதற்கு மூப்பனார் அவர்களும் துணை நிற்பார்கள் என்று எதிர்பார்த்து 2 பேரையும் நாங்கள் பார்க்கிறோம், மனங்குளிர பார்க்கிறோம். எங்களுடைய ஆசை எல்லாம் 2 பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. தமிழகத்தினுடைய ஒரு வலிமை பெற்ற சக்தியாக, வகுப்புவாதத்தை முறியடிக்கக்கூடிய சக்தியாக இந்த 2 சக்திகளும் இருந்தால்தான் தமிழகம் வாழும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த நல்லுள்ளங்களை எல்லாம் அவர்கள் இணைந்து இருக்கிறார்கள். அந்த இணைப்பு பலப்படுத்துவதற்காக முஸ்லிம்கள் குரல் கொடுக்கிறது. இந்த நல்ல வார்த்தைகளோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.